நாங்கள் அதுக்கு பின்புலமாக இருப்போம். எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இந்த பணி சிறப்புட்ட செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்தி பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். முன்னைய நாள் இஸ்லாமிய கலாச்சார அமைச்சர், இன்றைய நாள் ஜனாதிபதி ஆலோசகர் அல்ஹாஜ் ஏஹசம் அஸ்வர் அவர்களை சிறிது ஆலோசனைகள் கூற முனைகிறேன். Bismillahirrahmanirrahim. Your Excellency, the Governor of Western Province, Jamal Al-Lail, Sayyid Ali Maulana, Excellency, the High Commissioner for Bangladesh, and also our cultural representative of the Islamic Republic of Iran, and also a young Excellency from Malaysia, ஆஷிக் தங்கள் அவர்களே, எங்களுடைய மதிப்புக்குரிய அமீர் அலி ஷேக் அவர்களும் எஸ்ஸிலவரும் அவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, பெரியோர்களே, உலமா பெருமக்களே, இன்று உலகத்தை ஆட்டி படைத்து எங்களுடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் அதிரச் செய்கின்ற ஒரு கருவியாகத்தான் டிவி வந்திருக்கின்றது. டிவி வர முன்பு வானொலியைத்தான் கேட்டோம். தொலைக்காட்சி, தொலைவிலே இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் இப்பொழுது நாங்கள் இல்லத்துக்கு கொண்டு வருகின்றோம். இதில் நன்மையும் உண்டு, தீன்மையும் உண்டு. தொழில்நுட்பத்துறையிலே உலகம் சாதிக்கின்ற அளப்பரிய சேவைகளை நாங்களும் அறிய வேண்டும். ஷேக் அப்துல் காதர் மஷூர் மௌலானா அவர்கள் அழகாக இவைகளை டிவி மூலமாக சொல்லுவார்கள். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் விஞ்ஞானத்தை பற்றி, அட்டமிக் எனர்ஜியை பற்றி அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் ஆய்வு செய்து சொல்லுவார்கள். நேரமில்லை, நாளை செல்லுகின்றார்கள், வந்து அதை செய்கிறார்கள். அதே போன்றுதான் இங்கே பிரபலமானவர்கள் மிக்க இருக்கின்றீர்கள். ஹஜரத்மார்கள் அப்துல் காதர் ஹஸ்புல்லா மௌலவி உட்பட வானொலி மூலமாக இஸ்லாமிய சிந்தனையை பகிர்ந்தளித்தீர்கள். இப்பொழுது இந்த டிவி வந்த பிறகு நான் சொன்னேன், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் என்று. அது வாசலிலே தான் வைப்பார்கள் பெட்டியை. காலக்கிரமத்தில் பெட்டி நடந்த பாதை கோடி பெறும் என்று நான் எழுதுகின்றேன். இது என்ன பெறுமதியோ எனக்கு தெரியல, அது அறைக்கே சென்று விட்டது. சில இடங்களிலே நல்லதையும் பார்ப்பார்கள், கெட்டதையும் பார்ப்பார்கள். இந்த இடத்திலே தான் இந்த ஷாதுலியா தொலைக்காட்சி வருகின்றது. பீஸ் இஸ்லாம் என்று ஒரு சர்வதேச வானொலி நிலையம், முஸ்லிம் என்று இன்னொரு வானொலி நிலையம், ஒவ்வொரு நாட்டிலும் இஸ்லாத்தை பரப்பக்கூடியதாக இருக்கின்றது. இதை பார்த்தவர்கள் த புடிஸ்ட் என்று கூட இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு, எங்களுடைய நாட்டுக்கு இப்பொழுது குறிப்பாக தேசிய ரீதியிலே ஒரு வானொலி நிலையம், டிவி நிலையம் தேவைப்படுகின்றது. முக்கியமான எங்களுடைய மெசேஜ்கள் எல்லாம் அவர்களுக்கும் போய் சேர வேண்டும். ஆகவேதான் நாங்கள் அவ்வளவு போகாது. அன்று நலீம் ஹாஜாரிடம் சொன்னோம், ஆரம்பம் செய்ய முனைந்தார்கள். இதுவும் ஒரு வேலையா என்று கேட்டார்கள். நலீம் ஹாஜார் அவர்கள் எங்கள் மத்தியிலே இல்லை. நல்லதை சொல்லக்கூடிய சாதனையாக அது இருப்பதினால் அதை நாங்கள் கட்டாயமாக பாவிக்க வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் இப்பொழுது பாருங்கள், பல ஊர்களிலிருந்து அவர்கள் உதவிகளை அளிக்கின்றார்கள். அந்தந்த நாட்டுடைய தேசியவாதத்தை, ஜயோனிசவாதத்துக்கென்று ஒரு தனியான ஒரு டிவி, காதியானிக்கென்று 24 மணி நேரம் ஒரு டிவி. இங்கிலாந்துக்கு சென்றால் டிவியை போட்டால் முதலாவது காதியானி தான் வரும். இதனை மறுதளிப்பது எப்படி? வாளை கொண்டு வாளால் வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். தீயை பற்றி, நெருப்பை பற்றி காலையிலே பேசினார்கள். உலக நாடுகள் உதவி செய்ய முடியும், எங்களுடைய தனவந்தர்களும். இது ஒரு ஃபர்லுல் ஐன் என்ற ஒரு கடமையில் அடங்கும். உலக நாடுகள் என்று சொல்லும் பொழுது இப்ப எங்களுக்கு எவ்வளவோ உதவிகள் வருகின்றது. அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் உதவி பெறுகின்றார்கள். பற்பல தேவைகளுக்காக வேண்டி, அபிவிருத்தி திட்டங்களுக்காக வேண்டி. அங்கே நான் சொன்னேன், 750 ஆண்டு காலமாக இஸ்லாம் சாம்ராஜ்யம் தலை தோங்கிய இடம்தான். இந்த காலத்திலே ஸ்பான்ய என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய மொழியிலே. ஸ்பெயின் நாட்டிலே இருந்து அவர்கள் உதவி பெறுகின்றார்கள். அத்தோடு இந்த மாதிரியான எங்களுடைய ஷரியா இஸ்லாமிய நடவடிக்கைகளை எங்கள் நாட்டிலும் பரப்புவதற்காக இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே அந்த உதவியையும்
பெற்று வாருங்கள். பெற்று வாரக்கூடிய தகமையை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உங்களுக்கு தர வேண்டும். We went to Iran. We had signed agreement with His Excellency the President, with the Iranian Broadcasting and Television Corporation. There were exchange of letters. Agreements were signed between the parties. Our minister, foreign minister, and your broadcasting minister. I think the benefit has still to come. We have to remind you, and we have to call on. The other day, SLBC chairman also told we have to call on the Iranian ambassador in order to take it forward so that the benefit will come. And for all these things, and the ஷரியத் அடிப்படையிலே இஹ்லாஸோடு எங்களுடைய தரிகாக்களை, அது ஷாதியாக இருந்தாலும், காதிரியாக இருந்தாலும், அலவியாக இருந்தாலும், நக்ஷபந்தியாக இருந்தாலும், நான் ஒரு முறை அரபு தேசத்துக்கு சென்ற பொழுது அங்கே தசூக்கியா என்று ஒரு தரிகா இருக்கின்றது. நல்ல வழி இவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்பொழுது நாங்கள் ஜிக்ரு செய்தோம். அந்த ஜிக்ரு இப்பொழுது வேற விதமாக ஹோட்டல்களிலே செய்யப்படுகின்ற ஜிம், மியூசிக்கை போட்டுக்கொண்டு ஜிம் ஆடுறான். இப்ப இவர்கள் சொல்லி தந்தார்கள், இந்த ஹதரத் அவர்கள், மஷூர் மௌலானா அவர்கள், இதிலே உடம்பில் அசைவு இருக்க வேண்டும். நின்றபடியே நாங்கள் ஜிக்ரு செய்வதில் பிரயோஜனம் இல்லை. என்னெல்லாம் தொழுகை அல்ல, அது ஒரு சடங்கு அல்ல, அது ஜிக்ர், அல்லாஹ்வுடைய நினைப்போடு உடம்புக்கும் உயிர் ஊட்டக்கூடிய ஒரு விதம். நீங்க half an hour சரியா செய்தால் வியர்க்கும் என்று சொன்னார்கள். என்னமோ தெரியாது, இப்பொழுதே எனக்கு வியர்க்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படியான ஒரு நல்ல விஷயங்களுக்கு முன்னெடுத்து செல்வதற்காக வேண்டி ஒரு பலம் வாய்ந்த கருங்கல் ஹிமாலயம் என்று சொல்லலாம் எங்கள் மத்தியிலே அலைவு மௌலானா அவர்களுடைய உருவிலே இருக்கின்றார்கள். இஸ்லாத்துக்கு விரோதமான என்ன ஏபிஜே விஷபீஜே வந்தாலும் அதற்கு தன்னன் தனியாக இருந்து குரல் கொடுத்து, அது லேசப்பட்ட வேலை அல்ல. அரசியல்வாதிகள் எந்த தரிகாவை, எந்த இதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் போய் எப்படியாவது பிடிக்கின்றார்கள். ஆனால் அலைவு மௌலானா பிடிக்க முடியாது. அன்றைக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சொன்னார்கள், அளவிக்கிறான் மார்க்கெட் பண்ண முடியாது, மார்க்கெட் பண்ண முடியாது. அழிவியல விற்பனை மார்க்கெட் கோஆபரேட்டிவ்ல அது மாத்திரம் அவர் செய்ய முடியாது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஹிம்மத்தோடு அவர்கள் அரசியலையும் நடத்துகின்றார்கள். அதோடு இஸ்லாமிய அந்த சிந்தனையும் மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக வேண்டி எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதனை அவரைத்தான் இப்பொழுது தலைவராக கொண்டு இவைகளை எல்லாம் செய்கின்றார்கள். ஏனால் வருகின்ற எதிர்ப்பை தடுக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த சக்தி அவர்கள்ட்ட இருக்கின்ற. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா போட வேண்டும், நல்ல ஹிதாயத்தை வழங்க வேண்டும். இங்கே ஆரம்பிக்கின்ற இந்த ஷாதுலியா டிவி மூலம் அந்த இஸ்லாமிய கருத்துக்கள் எங்களுடைய, நான் சொன்னனே வாசலிலிருந்து அறைக்கு போகின்றது என்று சொல்லி, இப்பொழுது முத்தத்திலிருந்து வாசத்துக்கு வந்து அந்த வாசமுள்ள இஸ்லாமிய மனம் அங்கே அறைகளில் மணக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் இதனை ஆரம்பித்ததற்காக வேண்டி சுபசோபனம் கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அனைத்து வீடுகளில் இருந்து பார்த்து கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், ஷாதுலியா தரிக்கத்துடைய ஒரு லாங் விஷன். இந்த லாங் விஷன் இது ஒரு நல்ல ஒரு மிஷன். இந்த மிஷன் சக்சஸாக அமைவதற்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு அருள் புரிவானாக என்று சொல்லி, இப்படியான ஊடகத்துறை சார்பாக இப்படி ஒரு மினி ஊடகத்துறை ஒன்றை இந்த கிராம மட்டத்திலே இவர்கள் ஆரம்பித்திருப்பதை பார்க்கும்போது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, சஹாபாக்களை பற்றி, ஷரியாவை பற்றி, இஸ்லாமிய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுவதற்கு ஊடகத்துறையில் மிகவும் எங்களுக்கு போதிய அளவு டைம் இருக்கவில்லை. இருந்தாலும் கூட பல நட்சத்திரங்களை பேசுவதற்காக வேண்டி பல சேனல்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். ஆனால் உண்மையிலே இவர்கள்